அவன் ஒரு பணக்கார இளைஞன். பணத்திமிர் பிடித்த அவன் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டு அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் அனுபவித்து சுகமாக வாழ்ந்தான். ஆனால் அந்த வாழ்க்கையில் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. இதற்கு மேலும் ஏதோ இருக்கிறது என தேடி அலைந்த அவன் ஒரு சந்நியாசி ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தான். அவர் அவனிடம் எங்கு வந்தாய் என்று கேட்டார். அவன் அமைதியை தேடி என்றான். அவர் அது இங்குதான் என்றில்லை, வாழத் தெரிந்தவர்களுக்கு அது எங்கும் கிடைக்கும் என்றார். அவன் நானும் இதுவரை நன்றாக வாழ்ந்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன், ஆனால் அமைதி கிடைக்கவில்லையே என்றான். அப்படியானால் நீ வாழ்ந்தது சரியில்லை என்றார் அவர். இருக்கலாம், நீங்கள்தான் நல்வழி காட்ட வேண்டும் என்றான் அவன். சரி, உனக்கு விளையாட்டு ஏதாவது தெரியுமா என்றார் அவர். சதுரங்கம் விளையாடுவேன் என்றான் அவன். உடனே அவர் தனது சீடர் ஒருவரை அழைத்து இவருடன் சதுரங்கம் ஆடுங்கள் என்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, ஆட்டத்தில் யார் தோற்றாலும் அவரின் 2 கைகளும் துண்டிக்கப்படும், சம்மதமா என்றார். சீடர் தயங்காமல் சரி என்றார். இளைஞன் சற்று யோசித்துவிட்டு ஒப்புக்கொண்டான். ஆட்டம் தொடங்கியது. இளைஞன் பயத்துடன் மிகவும் எச்சரிக்கையாக காய்களை நகர்த்தினான். சீடர் அலட்சியமாக ஆடிக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் ஆடிய பிறகுதான் அந்த சீடருக்கு சதுரங்க விளையாட்டின் வரைமுறைகள் தெரிந்த அளவுக்கு நுணுக்கங்கள் தெரியாது என்பது இளைஞருக்கு புரிந்தது. அவன் உற்சாகமாக சீடரின் காய்களை வெட்டி தள்ளினான். தமது கைகள் தப்பிவிட்டன என்று சந்தோஷப்பட்டான். ஆனால் சீடரோ சலனமில்லாமல் அமைதியாக ஆடிக்கொண்டிருந்தார். அது இளைஞனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தமது காய் வீழ்வதைக் கண்டு அவருக்கு எந்த பதட்டமும் ஏற்படவில்லையே, என்ன மனிதர் இவர் என்று யோசிக்க ஆரம்பித்தான். நிமிர்ந்து அவரது முகத்தை பார்த்தான். ஆனந்தம் குடிகொண்டிருந்தது. கண்களில் அன்பு பிரகாசித்து கொண்டிருந்தது. அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். உண்மையில் இவர் ஆட்ட நுணுக்கங்கள் தெரியாமல்தான் ஆடுகிறாரா, அல்லது எனது கரங்களை காப்பாற்ற தனது கரங்களை தர முடிவு செய்து விட்டாரா? ஆகா, எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்! அடுத்தவர் நலனுக்காக செயல்படும் அவரது கரங்கள் அல்லவா காக்கப்பட வேண்டியவை. சுயநலமிக்க எனது கரங்களால் என்னைத் தவிர யாருக்கு பயன் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அந்த சீடரே ஜெயிக்கட்டும் என்று தாறுமாறாக காய்களை நகர்த்த ஆரம்பித்தான். தனது காய்களை பலி கொடுத்தான். எல்லாவற்றையும் சந்நியாசி கவனித்து கொண்டிருந்தார். தனது இருப்பிடத்தை விட்டு எழுந்து வந்த அவர் சதுரங்க பலகையை எட்டி உதைத்தார். காய்கள் சிதறி விழுந்தன. இளைஞன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். உனக்கு வாழ தெரிந்துவிட்டது. ஆரம்பத்தில் உன் கரங்களை காப்பாற்றிக் கொள்ள தீவிரம் காட்டிய நீ பின்னர் சீடனுக்காக உன் கரங்களை இழக்க துணிந்து விட்டாயல்லவா? இனி நீ கேட்ட அமைதி உனக்கு தேடாமலேயே கிடைத்துவிடும் என்றார். சுயநலமில்லாமல் விட்டு கொடுத்தல், அன்பு என்று வாழ்ந்தால் அமைதி என்றும் மனதில் தவழும். நன்றி.